அறிவோம் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகாசி மாத சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 நாட்கள் போயிடுச்சு. இன்றைக்கி 4வது நாள். என்னால் கொஞ்சம் பதிவு போட முடியல. அதனால தான் முக்கியமான விரத நாட்களான அமாவாசை, கிருத்திகை நேத்தோட முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய நல்ல நாட்களை பற்றி பார்ப்போம். அதோட சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வைகாசி மாதத்தோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வைகாசி மாதம் தமிழ் வருடத்தில் 2வது மாதமாக வரக்கூடியது. சூரியன் ரிஷபராசிக்குள்ளே பயணம் செய்யும் காலப்பகுதியே இம்மாதம் அப்படின்னு சொல்லலாம். வளம் தரும் மாதமாக தான் இந்த வைகாசி மாதத்தை பார்க்குறோம். பொதுவாக மாதங்களில் அத்தனையும் பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்டு வச்சுருக்குங்க. அதிலும் வைகாசி மாதம் பல சிறப்பம்சங்களை கொண்டு வச்சுருக்கு. அதில் முதலாவது வசந்த வைகாசி. வசந்தம் உண்டாகக்கூடிய காலநிலை, விழாக்கள், வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுவதால் இதை வைகாசி மாதமாக வசந்தம் வைகாசி அப்படின்னு சொல்லப்படுது. குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்தமான மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வைகாசி மாதத்தை தான் குலதெய்வ வழிபாட்டிற்கு ரொம்பவே முக்கியமாக கருதப்படுறது. பல சிறப்பு பெயர்கள் வைகாசி மாதத்திற்கு இருக்குது. அதில் மாதவ மாதம், வைகாசம் அப்படின்லாம் சொல்லப்படுது. அது இல்லாமல் வைகாசி மாதத்தில் எந்த கடவுள் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நரனும் சிங்கமும் சேர்ந்த நரசிம்மமூர்த்தி, புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தர் மற்றும் இந்துக்களோட மரண கடவுளான யம தர்மராஜன் பிறந்த மாதமும் இந்த மாதம்தான். அதாவது யம தர்மராஜன் தோன்றிய மாதம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது வைகாசி மாதத்தில் நம்மாழ்வார், திருக்கோஷ்டியூர் நம்பி, திருவரங்க பெருமாள் அரையர், பெரிய திருமலை நம்பி அப்படின்ற திருநட்சத்திர தினங்களை இந்த மாதத்தில் நம்ம கொண்டாடுறோம். புராண நிகழ்வுகளும் நிறைய நடந்திருக்குது வைகாசி மாதத்தில். அதனால் வைகாசியில் மனமுருகி இறைவனை பிரார்த்தனை செய்திட ஆயுள் விருத்தி, செல்வம் பெருகல், புத்திர பேரு, குடும்பத்தில் அமைதி, செல்வம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். வழிபாட்டு பயன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. புனித தீர்த்தங்களில் நீராடுறது ரொம்ப ஒரு நற்பேறுகளை நமக்கு அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. வைகாசி மாதம் இந்துக்களுக்கு மட்டுமின்றி பௌத்தர்கள், அதாவது கௌதம புத்தர் ஜனனம் செஞ்ச மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை. வைகாசியில் புனித நதியில் நீராடி திருமாலை வழிபட்டு துளசியால் பூஜை செஞ்சிங்க அப்படின்னா உங்களோட பாவங்கள் அனைத்தும் போக்கி அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு சேரும். வைகாசி மாதத்தில் என்னென்ன தினங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மே 15ஆம் தேதி வைகாசி 1ஆம் தேதி மாத பிறப்பன்னைக்கு புனித நதிகளில் நீராடுறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மே 22ஆம் தேதி வைகாசி 8ஆம் தேதி வைகாசி சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடக்கூடிய மிக உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுறது. அன்னைக்கு விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களோட முயற்சிகள் அனைத்திலுமே நீங்கள் வெற்றி பெறலாம். அடுத்தது வைகாசி 13, அதாவது மே மாதம் 27ஆம் தேதி வைகாசி ஏகாதசி, அப்பக்காடவர் ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணுவை நினச்சி நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய நாள். பாவங்கள் தீர்த்து வைகுண்ட பதவி கிடைக்க பெருமாள் கோயிலுக்கு வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நன்னாளில் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பாவங்கள் அனைத்தும் நீங்கிடும். அடுத்தது வைகாசி 15ஆம் தேதி ரொம்பவே விசேஷமான ஒரு நாளாக பார்க்கப்படுது. மே மாதம் 29ஆம் தேதி விசாக நட்சத்திரம், முருகனோட அவதார நட்சத்திரம் விசாகம் தொடங்குகிறது. இன்னைக்கு மறுநாள், அதாவது மே 30ஆம் தேதி 2026 அன்னைக்கு வைகாசி 16ஆம் நாள் வைகாசி விசாகம். இம்மாதத்தோட மிகச்சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லப்படுது. வைகாசி மாதத்தில் மற்ற விரத நாட்களை தாண்டி ஒரு மிக சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுறது தான் இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு தான். முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது. திருச்செந்தூர், பழனி, வடபழனி கோயில், இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த முருகன் கோயில்களெல்லாம் பாலாபிஷேகம், காவடி
எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படுறது. அங்கே தான் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு அன்றைக்கி நாள் முழுவதும் முருகனை நினச்சி விரதம் இருந்து முருகனுக்குரிய பாடல்களை கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி இதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. தீராத கடன் தொலைகள், என்ன பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை தடைகளை தாண்டி வந்துடுவீங்க. அடுத்தது ஜூன் 4ஆம் தேதி 2026 வைகாசி மாதம் 21ஆம் நாள் சங்கடஹர சதுர்த்தி. வினைகளை அறுக்கும் விநாயகர் பெருமானுக்குரிய ஒரு விரத நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த பதிவை நான் முன்னாடியே போட்டிருக்கேன், வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சங்கடஹர சதுர்த்தி சங்கடங்கள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய சதுர்த்தி நன்னாள். அன்றைய தினத்தில் நீங்கள் விநாயகர் பெருமானை நினச்சி மனமுருகி வேலுங்க, உங்களோட கஷ்டங்கள் அனைத்தும் விலகி போயிடும். அடுத்தது வைகாசி 23ஆம் தேதி ஜூன் மாதம் 6ஆம் தேதி வைகாசி மாத சஷ்டி, முருகனுக்குரிய மற்றொரு சஷ்டி நாள். முன்னாடி பார்த்தது வளர்பிறை சஷ்டி, இது தேய்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கும்போது நமக்கு செல்வங்கள், அனைத்து விதமான செல்வங்களும் பெருகி கொண்டே வரும். வைகாசி மாத தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய துயரங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாருக்கெல்லாம் கடன் தொல்லையால் அவதிப்படுறீங்களோ, குடும்பத்தில் ரொம்ப வறுமையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, அன்றைய தினத்தில் முருகனை நினச்சி விரதம் இருந்து சஷ்டி படிங்க. எல்லா கஷ்டங்களும் தேய்ந்து ஓடி போயிடும் முருகனோட அருளால். அடுத்தது வைகாசி 28ஆம் தேதி வைகாசி ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசிக்கு இணையான ஒரு பரம ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம். பரம வழிபாட்டிற்குரிய புனித நாள். இந்த நன்னாளில் பெருமாளை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும். வைகாசி மாதம் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி 31ஆம் நாளோட இந்த மாதம் நிறைவடைகிறது. அதனால் இந்த மாதத்தில் வெயில் காலம் அப்படின்றதுனால பக்தர்களுக்கு நீங்கள் நீர், மோர், பானகம், அன்னதானம் வழங்குறது ரொம்பவே சிறப்பு. அதிகாலையில் நீராடி சூரிய நமஸ்காரம் செஞ்சு பெருமாள் கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு வழிபடுவது மூலமாக மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் தரும். மாதத்தில் வரக்கூடிய ஒரு விரத நாட்களும் முகூர்த்த நாட்கள் அதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய விரத முறைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும். இது இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. காரைக்குடி கொப்புடை அம்மன் தேர், அதாவது நாளைக்கு 19ஆம் தேதி நடக்க இருக்குது. 20ஆம் தேதி 5ஆம் தேதி மே மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நம்பியாண்டார் நம்பி குரு பூஜை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாரையூர் அப்படின்ற ஊரில் சவுந்தரநாதர் திருக்கோயில் இருக்குது. அந்த கோயிலில் 33வது தலமாக இந்த ஆலயம், அதாவது வடகரை தலங்களில் 33வது தலமாக இந்த கோயில் பார்க்கப்படுது. இங்கே தான் வந்து சைவ நூல்களை தொகுத்து கொடுத்த நம்பியாண்டார் நம்பியும் வைணவ நூல்களை தொகுத்து கொடுத்த நாதமுனிகளும் கிட்டத்தட்ட ஒரே ஊரில் அவதரித்தது என்பது இந்த ஊருக்கான தனி சிறப்பு. அது மாதிரி ஒரு நாளுக்கும் ஒரு பூஜைகள், புனஸ்காரங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம், முருகனுக்கு உரிய மாதம் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த மாதம் வருடத்தில் வரக்கூடிய ஒரு மாதமும் நமக்கு ஒரு சிறப்புகளை சொல்லுது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வைகாசி மாதத்தோட அனைத்து விதமான சிறப்புகள், விரத முறைகள் அனைத்தையும் பார்த்தோம். அந்த வழிபாட்டு முறைகளை பார்த்து எந்த நாளுக்குரிய வழிபாட்டு முறைகள், விரத முறைகள் இருக்கோ அந்த நாளுக்குரிய வழிபாடுகளை, விரதங்களை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி அருளும், பெருமாளோட அருளும், முருகப்பெருமான அருளும் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை அறிவோம் ஆன்மீகம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மற்றொரு பதிவில் மற்றொரு ஆன்மீக தகவலோட, மற்றொரு வழிபாட்டு தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். வாழ்க வளமுடன். உங்களுக்கு ஏதாவது வழிபாட்டு தகவல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய பதிவில் நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் வெளியிடுறேன். நன்றி.